நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்க கேட்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே கிருபை நல்கும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். நாம் காலத்தை அறிந்து கொண்டு விழிப்புள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் சமீபமாய் இருக்கிறபடியால் அவருடைய வருகையின் நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக, நம்முடைய சரீரம் மீட்கப்படும்படியாக, நாம் மறுரூபமாக்கப்படும்படியாக அதற்கேற்ற ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று இந்த சத்திய வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளிலே உள்ளடங்கி இருக்கிற சத்தியம் என்ன என்பதையும் நாம் தியானித்தோம். நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நமக்கு ஆத்ம இரட்சிப்பு எப்படி சமீபமாய் இருந்ததோ அதை பார்க்கிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாளிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிற சரீர மீட்பு அதிக சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளும் விதமாக நம் ஜீவியத்தை ஆயத்தப்படுத்தி ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்று சத்தியத்தை தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. விழிப்புள்ள ஜீவியம் யார் செய்கிறார்களோ, யார் சரீர மீட்பை பெற்றுக்கொள்ள கூடிய வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஜீவியம் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல அறிக்கை உண்டாயிருக்க வேண்டும். அந்த அறிக்கை என்ன என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இரவு எதை காட்டுகிறது என்பதை நாம் சிந்தித்தோம். பாவத்தின் இருள், அவைகளை நான் கடந்து விட்டேன். வியாதி என்கிற இருளின் வல்லமையை நான் மேற்கொண்டு விட்டேன். ஆத்ம மரணம் என்கிற இருளை மேற்கொண்டாயிற்று. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாள் பகல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால் அந்த பகலாகிய கிறிஸ்துவின் வருகையின் நாளை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக பலவிதமான சோதனை என்கிற இருளை மேற்கொண்டாயிற்று என்கிற ஒரு நல்ல அறிக்கையோடு ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையும் ஜீவிக்க
வேண்டியதாய் இருக்கிறது என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். சுத்திகரிக்கப்படாத சுபாவமாகிய இருள் எங்களுடைய ஜீவியத்திலே இல்லை. அவைகளையெல்லாம் பரிசுத்தாவியானுடைய தெய்வீக வெளிச்சத்தினாலே தேவன் எங்கள் ஜீவியத்திலே அகற்றி போட்டார். இப்படியாக இருள் எங்கள் ஜீவியத்திலே சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்பதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்து கொண்டு, காலத்தை அறிந்து கொண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய வருகை நாள் சமீபமாயிற்று, அது பகல் என்கிற வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது என்கிற அறிவை பெற்றுக்கொண்டவர்களாக அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தத்தோடு காணப்படுகிறோம் என்கிற நல்ல விசுவாசமுள்ள ஆவிக்குரிய ஜீவியம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்க வேண்டும் என்று சத்தியவசனத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, பகல் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே 1 கொரிந்தியர் 15:52 படி எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றும் போது உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும். உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். கடந்த வாரத்திலே 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்த பவுலின் வார்த்தைகளின்படி ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். ரகசியம் என்னும் போது அது எல்லாருக்கும் உரியதல்ல. ஆகவே ரகசியம் என்று சொல்லும்போது அது கிறிஸ்துவுக்கும் அவருடைய நிறைவாகிய சரீரத்திற்கும் உரிய ரகசியமாய் இருக்கிறது என்பதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். அப்படியானால் யார் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறார்களோ, யார் தேறின புருஷர்களாக காணப்படுகிறார்களோ, யார் கற்புள்ள கன்னிகையாக காணப்படுகிறார்களோ, யார் ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக காணப்படுகிறார்களோ, யார் எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டியாகிய சபையாக காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கு உரிய ஒரு சத்தியத்தை தான் பரிசுத்த பவுல் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுவதாக நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அப்படியானால் கலாத்திய சபையை பார்த்து பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த சத்தியத்தை நாம் தியானித்தோம். மறுபடியுமாக ஒரு மனிதன் பிறந்திருக்கலாம், முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து ஜலத்தினாலே பிறந்திருக்கலாம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியினாலே பிறந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டாயிருந்தாலும் தேவனுடைய பார்வையிலேயோ சிறு பிள்ளையாக தான் காணப்படுகிறான். ஆகவே சிறு பிள்ளையாய் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்திலே அவன் தேறின புருஷன் என்கிற அனுபவத்திற்குள்ளாக வளர்த்துவிக்கப்பட வேண்டும். அதற்காகவே தேவன் மனிதனுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கொடுத்து அப்போஸ்தல உபதேசத்தையும் கொடுத்து ஈவாக தேவனுடைய அப்போஸ்தலர்களையும்
ஊழியங்களையும் புதிய ஏற்பாட்டு சபையிலே கொடுத்து கனமான ஊழியத்தை செய்யும்படியாக வைத்து கனமான ஊழியத்திற்குரிய அழைப்பையும் அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து சபையை மகிமையுள்ள சபையாக தேவனுக்கு முன்பாக கரை திரை இல்லாமல் நிறுத்த தேவன் வழிநடத்தி வருகிறார் என்கிற சத்தியத்தை கேட்க தேவன் கிருபை நல்கினார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அபிஷேகம் பெற்ற பிறகுதான் ஒரு மனிதன் பந்தய சாலையிலே அவன் காலடி எடுத்து வைக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். எப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகு இந்த உலகத்திலே அது காலடி எடுத்து வைக்கிறதோ, அதே போல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சிறு பிள்ளையாக தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய ஜீவியத்திலே காணப்படும் போது அப்பொழுதுதான் ஓட்டப்பந்தய சாலையிலே அது காலடி எடுத்து வைக்கிறது. அதன் பிறகு அது அந்த ஓட்டப்பந்தய சாலையிலே ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே ஓடக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால், பரிசுத்தாவியானவருடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தினாலும் தேறின புருஷன் என்கிற அளவுக்கு வளர்ச்சியடைந்து அந்த பந்தய சாலையிலே வெற்றிகரமாக ஓடி தேவன் வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜனங்களுக்கும் கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றும் போது வைக்கப்பட்டிருக்கிற லெக்காக காணப்படுகிறது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று எழுதுவதை பார்க்கிறோம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று எழுதுவதையும் பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, ஒரு நல்ல போர் சேவகனாக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவனை வேதம் பார்க்கிறது. அவன் தேறின புருஷனாக வளர்த்துவிக்கப்படும் போது, அவன் தேறின புருஷனாக வளர்த்துவிக்கப்பட்ட நிலவரத்திலே இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டு தீங்கு அனுபவிப்பதற்கும் அவன் ஆயத்தப்பட்டு அந்த பந்தய சாலையிலே வெற்றிகரமாக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக காணப்படுகிறான். ஆகவேதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 சீஷர்கள் காணப்பட்டு அநேக ஊழியங்களை செய்திருந்தாலும் கூட பிசாசுகளை துரத்துவது, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குவது, இப்படி பல ஊழியங்களை அவர்கள் பொதுவான ஊழியங்களாக செய்திருந்தாலும் கூட, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்றபோது அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள் என்று சொல்லி, நான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார் என்று கட்டளை கொடுப்பதை பார்க்கிறோம். அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகுதான் தேவனால் அவர்கள் கனமான ஊழியத்திற்கு தேவனுடைய ஈவாக கிருபையை பெற்றுக்கொண்டு தேவனால் அனுப்பப்பட்டார்கள். சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்றைக்கு அவர்களைப் போல அப்போஸ்தலர்களாக தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் உண்டு. தேவன் சபையை மகிமைப்படுத்தி வருகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒரு கல்யாண நாள் வருகிறது என்பதை குறித்து
தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அந்த கல்யாண நாள் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள்தான் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். இந்த கல்யாண நாள் என்று சொல்லும்போது மணவாட்டி மிகவும் முக்கியமானவளாக காணப்படுகிறாள். மணவாட்டி இல்லை என்றால் கல்யாணம் நடக்காது. ஆகவே தேவன் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தெய்வ ஜனங்களை அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அப்போஸ்தல உபதேசத்தை கொடுத்து இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாக தலையாகிய கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட அவயவங்களாக ஆவிக்குரிய விதத்திலே கிறிஸ்துவின் மனைவியாக இன்றைக்கு தேவ சபை காணப்படுகிறது. ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மனைவியாய் இருக்கக்கூடிய அவருடைய சபை, மனைவி என்றால் பரிசுத்த ஆவி பெற்று இயேசுவுக்காக இந்த பூமியிலே பாடுகளை சகித்து ஜீவிக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய அனுபவத்தை காட்டுகிறது. அப்படி இன்றைக்கு மனைவியாய் இருக்கக்கூடிய தேவனுடைய சபையாகிய கிறிஸ்துவின் சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகையின் நாளிலே மணவாட்டியாக அவரோடு சேர்த்து கொள்ளப்படும். மணவாட்டி என்றால் ஜெய ஜீவியம் செய்த பரிசுத்தவான்களாக காணப்படுகிறார்கள் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். இங்கே ஏறி வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மு தீவில் தேவன் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று படிக்கிறோம். அப்படியானால் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் கிறிஸ்துவின் வருகையின் நாள் நமக்கு சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சபை அவருடைய மனைவியாக ஆயத்தப்படுத்தி வருகிறது. கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே தெய்வ பிள்ளையே, தேவ சபையிலிருந்து ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக மணவாட்டியாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். மனைவி மணவாட்டியாகிறாள். ஆகவே தெய்வ பிள்ளைய மணவாட்டியாம் சபையிலே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக காணப்பட வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ரகசியமாக நடைபெறக்கூடிய அந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மறுரூபமாக்கப்படுவார்கள், சரீர மீட்பை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாம் தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கு முன்னதாகவே நியமித்தார் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லுகிறான். அவர்கள் நம்மையல்லாமல் பூர்ணராகாதபடி என்று நாம் அந்த வசனத்தை மற்றொரு கோணத்திலே தியானிக்கும் போது பரலோக ராஜ்யத்திலே பழையற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த மனசாட்சி காலத்து பரிசுத்தவான்கள் உண்டாயிருப்பார்கள். பரலோக ராஜ்யத்திலே நியாயப்பிரமாண காலத்திலே நியாயப்பிரமாண கட்டளைகளின்படி ஜீவித்த பரிசுத்தவான்கள் உண்டாயிருப்பார்கள். இரத்த சாட்சிகள் உண்டாயிருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திலே காணப்பட்டாலும் பரலோக ராஜ்யம் பூர்ணப்படுவது எதனால் என்றால் மணவாட்டியினால் தான். மணவாட்டி இல்லை என்றால் பரலோக ராஜ்யம் பூர்ணப்படாது. மணவாட்டி இல்லை என்றால் கல்யாண நாள் பூர்ணப்படாது. ஆகவே பழையற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாம் தங்கள் ஓட்டத்தை ஓடி இன்றைக்கு
நித்திரைக்குள்ளாக இளைப்பாறிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் வருகையின் நாள் எப்பொழுது உண்டாயிருக்கும், மணவாட்டி எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவாள், பரலோக ராஜ்யம் கல்யாண நாள் பூர்ணமாக்கப்படும் என்று அவர்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருக்கிறார்கள். ஆகவே தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவியமானது பூர்ணப்பட வேண்டியது எவ்வளவு அவசியமாய் இருக்கிறது. மணவாட்டி எவ்வளவு முக்கியமானவளாய் இருக்கிறாள். அவளுடைய வருகைக்காக, அவளுடைய பூர்ணத்திற்காக பரலோக ராஜ்யம் எவ்வளவு ஆவலாக ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் மணவாட்டியினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக எவ்வளவு வாஞ்சியாய் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே பரலோக ராஜ்யத்திலே எவ்வளவு விசேஷித்தவர்கள், பெரியவர்கள் என்று பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து வந்த பரிசுத்தவான்கள் அழைக்கப்பட்டவர்களாக, பந்தய பொருளை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்பட்டாலும் விசேஷமானவள் மணவாட்டியாக காணப்படுகிறாள். ஆகவே மணவாட்டிக்கு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான இடமாகிய புதிய எருசலேமையும் சீயோனையும் கொடுக்கிறார். அதிலே சீயோன் தேவனுடைய ஆசாரியர்களாக காணப்படுகிற, தேவனுடைய பிரதிஷ்டை உள்ள ஊழியத்தை செய்த ஊழியக்காரர்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. புதிய எருசலேமோ பூர்ணமாக்கப்பட்ட விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்குரிய இடமாக காணப்படுகிறது. ஆகவே கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த மேன்மையான ஸ்தானத்தை, மணவாட்டியினுடைய ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உண்டாயிருக்க வேண்டும் என்று தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று நாம் சொல்லி இருக்கிற இந்த வேத வசனத்தை தியானித்தோம். உயிர்த்தெழுதலிலே பல வரிசைகள் உண்டாயிருக்கிறது. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அதிலே முதற் பலனாக, முதல் வரிசையிலே முதற் பேராக கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் இந்த வசனத்தை தியானித்த வேளையிலே முதலாம் உயிர்த்தெழுதலிலே 2ஆம் வரிசையிலே மணவாட்டியாம் சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர்களை குறித்துதான் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அவருடையவர்கள் என்று சொல்லும் போது மணவாட்டியாம் சபையாய் இருக்கிறது. அவருடையவர்கள் என்று சொல்லும் போது தேறின புருஷர்களாய் இருக்கிறார்கள். அவருடையவர்கள் என்று சொல்லும் போது கற்புள்ள கன்னிகையாக காணப்படுகிறார்கள். கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும் போது குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள், பலியினால் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பரிசுத்தவான்கள் என்று நாம் தியானிக்க தேவன் நமக்கு கிருபை நல்கினார். ஆகவே தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஜீவியத்திலே அவருடையவர்கள் என்கிற கூட்டத்திலே மணவாட்டியாம் சபையிலே காணப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அந்த ஐக்கியம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது என்றால், எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசுவோடும் கூட இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டு அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும்
உபதேசத்திலும் உறுதியாய் தரித்திருக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்ற சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இந்த ஐக்கியம்தான் ஒரு மனிதனை சரியான இடத்தில் கொண்டு வருகிறது. ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய ஜீவியத்திலே சில குறைகள் உண்டாயிருந்தாலும் அந்த ஐக்கியம் அவனுடைய ஜீவியத்திலே இருக்கக்கூடிய பலவீனங்களை எல்லாம் நீக்கி ஏற்ற வேளையிலே தேவனுக்கு முன்பாக பூர்ண பரிசுத்தவான்களாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் தியானித்தோம். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் இந்த ஐக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியவனாக காணப்படுகிறான். அதற்காகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனுடைய சபையிலே உபதேசம் கொடுக்கப்படுகிறது. அந்த உபதேசம் என்ன? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவில் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் தேவ ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்ட வசனத்திற்கு ஏற்ற பிரகாரமாக தேவ சபையிலே கொடுக்கப்படுகிற உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிறவர்கள் அவர்களுடைய ஜீவியத்திலே சில குறைகள் காணப்பட்டாலும் அவைகளையெல்லாம் தேவன் இந்த உபதேசத்தை கைக்கொள்வதின் மூலமாக அவைகளையெல்லாம் நீக்கி தேவனுக்கு முன்பாக கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பிரதானமாக ஒரு ஜெபம் செய்தார். பிதாவே, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார். ஆகவே கிறிஸ்துவின் ஐக்கியத்தை பாதுகாத்து கொண்டவர்களாக பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரராக அந்த சகோதரத்துவ பரிசுத்த சகோதரத்துவ ஐக்கியத்தை யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தெய்வ பிள்ளையே அவருடையவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலின் இரண்டாம் வரிசையிலே உயிர்த்தெழுவார்கள் என்று சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக தேவ சபையிலே முற்காலங்களிலே மனிதனுக்குள்ளாக உண்டாயிருந்த பாஷையின் மீது உண்டான பற்று அறவே அகற்றப்பட வேண்டும். ஜாதியின் மீது உண்டாயிருந்த பற்று அறவே அகற்றப்பட வேண்டும். மாமிசத்தின் மீது உண்டாயிருந்த மாமிச பற்று அறவே அகற்றப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய சபையிலே தலையாகிய கிறிஸ்துவிலே அவயவங்களாக தேவ ஜனங்கள் காணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையினுடைய ஜீவியத்தை பார்க்கும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அழகிலே பிரியப்படுவார் என்று வசனத்தை நாம் தியானித்தோம். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, உன் ஜனத்தையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ஆகவே அழகு என்று சொல்லுவது ஒரு மனிதனிலே தேவன் நிறைவேற்றுகிற ரட்சிப்பின் அழகாயிருக்கிறது, பரிசுத்தத்தின் பூர்ணமாயிருக்கிறது. ஒரு மனிதனிலே தேவன் இப்படிப்பட்ட அழகிலே பிரியப்படுகிறார். அதற்கு விட வேண்டியதை விட வேண்டும், வெறுக்க வேண்டியதை வெறுக்க வேண்டும், மறக்க வேண்டியதை மறக்க வேண்டியவர்களாக தேவ ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் பறக்கடிக்கப்படுகிற பதராயிராமல் இந்த ஐக்கியம் உறுதியாய் இருக்கும்படியாக தான் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்தாவி என்கிற எண்ணெயையும் கொடுத்து தேவ ஜனங்களை ஒன்றாக்குகிறார். அப்போஸ்தல உபதேசத்தையும் கொடுத்து இந்த ஐக்கியத்தை தேவன் பலப்படுத்துகிறார் என்று தியானித்தோம். எல்லா ஜாதிக்காரரையும் பாஷைக்காரரையும் ஆண்டவர் அப்போஸ்தல உபதேசத்தின் மூலம் கிருபையினால் ஒன்றாக்குகிறார். ஒன்றாக்கப்பட்டு ஜீவிக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய வருகையில் அவருடையவர்கள் என்கிற கூட்டத்தில், மணவாட்டி என்கிற கூட்டத்தில் காணப்படுவார்கள்.
இவர்களிலே எல்லாவித வித்தியாசங்களும் கிருபையினால் ஒழிக்கப்பட்டதாயிருக்கும். தெய்வ பிள்ளையே, இந்த பாஷை வித்தியாசம் எப்பொழுது வந்தது என்றும் ஒரு சத்தியத்தை நாம் தியானித்தோம். பாபேல் கோபுரம் கட்டுகிற வரைக்கும் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் காணப்பட்டது. அதற்கு பிறகுதான் பாஷை வித்தியாசம் உண்டானது. பாபேல் கோபுரம் என்று சொல்வது ஆவிக்குரிய பிரகாரமாக மனிதனுடைய பெருமையை காட்டுகிறது. என் சுய முயற்சியினாலே, என் சுய பலத்தினாலே என்னால் இவைகளையெல்லாம் செய்ய முடியும் என்பதை காட்டக்கூடியதாய் இருக்கிறது. ஆகவே தெய்வ பிள்ளையே, பாஷை வித்தியாசங்கள் வந்தது மனிதனுடைய பெருமையினால் தான். வேதம் சொல்கிறது, தேவன் ஒரு மனிதனை தானே உண்டாக்கினார். ஆகவே எல்லாவித ஜாதி வித்தியாசங்களும் ஒழிக்கப்பட்டு திரித்துவ தேவன் ஒன்றாயிருப்பது போல இந்த பூமியிலே நாம் ஒன்றாக்கப்பட வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி தம்முடைய அபிஷேகத்தையும் கொடுத்து உபதேசங்களையும் கொடுத்து தேவ சபையிலே ஜாதி வித்தியாசம் இல்லாமல், பாஷை வித்தியாசம் இல்லாமல், மாமிச பற்றில்லாதவர்களாக, ஆவிக்குரிய ஜனங்களாக, மணவாட்டியாம் சபையாக, கிறிஸ்து என்கிற தலையிலே இணைக்கப்பட்ட அவயவங்களாக தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்யக்கூடிய தேவ ஜனங்கள் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவருடையவர்களாக முதலாம் உயிர்த்தெழுதலிலே இரண்டாம் வரிசையிலே காணப்படுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலின் இரண்டாம் வரிசை புதிய ஏற்பாட்டு சபைக்குரியது என்று சத்தியத்தை தியானிக்க தேவன் நமக்கு கடந்த நாட்களிலே கிருபை செய்தார். அப்படியானால் பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏன் ரகசியமானது? ஏன் இது ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது என்பதை குறித்து நாம் வேத வசனத்தின் மூலமாக தியானிக்க முடியும். இந்த மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லுவது ரகசியமானதாக காணப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் என்று கர்த்தராகிய இயேசுதாமே கூறியிருப்பது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையை எடுத்துக்கொள்ளும்படி கிறிஸ்து வெளிப்படும் நேரம் அல்லது காலம் பிதாவின் மனதில் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் பயிரிடுகிறவர்கள் தங்கள் விதைகளை விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் கோடை காலத்தையும் பருவ காலத்தையும் எதிர்நோக்கி இருப்பது போல கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற தேவ ஜனங்களும் கூட உற்று கவனித்து அறிந்து கொள்ளும்படி தேவன் அவர்களுக்கு சில அடையாளங்களையும் காலங்களையும் குறித்திருக்கிறார். அதை ஜாக்கிரதையாக கவனித்து அவருடையவர்கள் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே தெய்வ ஜனமே, மணவாட்டியாம் சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய நாள் நேரம் ஒருவரும் அறிந்திருக்கவில்லை. பிதாவின் மனதிலே அது ரகசியமாக காணப்படுகிறது. ஆகவே அவர் ஒருவர் மாத்திரம் அறிந்திருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுவார் என்பது ஒருவரும் அறியாதிருக்கிறார்கள். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, பயிரிடுகிறவர்கள் தங்கள் விதைகளை விதைப்பதற்காக அவைகள் விளைந்து வரும்போது விளைச்சலை அறுவடை செய்வதற்காக எப்படி கோடை காலத்தையும் பருவ காலத்தையும் எதிர்நோக்கி காத்திருப்பார்களோ, அதை போல கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக காத்திருக்கிறவர்கள் கிறிஸ்து வெளிப்படக்கூடிய காலம் என்ன என்பதை
அறிந்து கொள்ளும்படியாக சில அடையாளங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளங்களையும் காலங்களையும் அறிந்து கொண்டு ஆவிக்குரிய தேவ ஜனங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவேதான் ரோமர் 13, 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது ரோமருக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிறார், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவின் அடிச்சூடுகளை பின்பற்றுகிற தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நித்திரை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் அல்ல இது. காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நாட்களை அறிந்து கொள்ள வேண்டும், நேரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? சில அடையாளங்கள் இந்த பூமியிலே உண்டாயிருக்கிறது. அந்த அடையாளங்களை காணும்போது கிறிஸ்து எப்பொழுது வெளிப்படுவார் என்கிற நாளிகை ஒருவரும் அறியாதிருந்தாலும் கூட, அது பிதாவின் மனதிலே மாத்திரம் காணப்பட்டிருந்தாலும் கூட, சில அடையாளங்கள் பூமியிலே தோன்றி இருக்கிறபடியினால், சில அடையாளங்கள் வானத்திலே தோன்றி இருக்கிறபடியினால், அந்த அடையாளங்களை கருத்தில் கொண்டு கிறிஸ்துவுடைய வருகையினால் சமீபமாயிருக்கிறது என்பதை நிதானித்து கொண்டு ஜாக்கிரதையுள்ளவர்களாக ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிவுறுத்தப்படுகிறோம். தெய்வ பிள்ளை, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களிலே பல காரியங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்கு முன்பாக இந்த நாளிலே சில அடையாளங்களை வைக்க தேவன் கிருபை செய்வாராக. முதலாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரகசிய வருகைக்கு முன்பாக தோன்றக்கூடிய ஒரு அடையாளம்தான் கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள் என்று வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு தமது ஒலிவ மலை பிரசங்கத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும்போது சொன்னார், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒலிவமலை பிரசங்கத்திலே ஒரு அடையாளத்தை தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த அடையாளம் என்ன? கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றுவார்கள், என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆம், கள்ள கிறிஸ்துக்கள், நான் தான் கிறிஸ்து என்று கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக்கொண்டு வஞ்சிக்கிறவர்களாக இந்த பூமியிலே தோன்றுவார்கள். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்பதை தேவன் எடுத்துரைத்தார். 1982ஆம் ஆண்டு மே 15ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்னும் செய்தித்தாளில் கிறிஸ்து இப்போது இங்கே இருக்கிறார், The Christ is now here என்ற தலைப்பின் கீழ் ஒரு விளம்பரம் வெளிவந்தது. அந்த விளம்பரம் தாரா சென்டரால் வெளியிடப்பட்டதாக காணப்பட்டது. அந்த விளம்பரத்திலே கொடுத்திருந்த செய்தி என்ன தெரியுமா? உலகமானது போதிய அளவு பசியையும் அநீதியையும் யுத்தங்களையும் சந்தித்து விட்டது. உதவிக்கான நம்முடைய வேண்டுதல்களுக்கு பதிலளிக்கும் வண்ணம் முழு மனித வர்க்கத்திற்கும் உலக போதகரான கிறிஸ்து இங்கே இருக்கிறார். நவீன காலத்தின் சமூக, அரசியல், பொருளாதார பிரச்சனைகளை குறித்து அக்கறையுள்ள நவீன மனிதனே அவர். அவர் நியாயந்தீர்க்க வராமல் உதவவும் ஊக்குவிக்கவும் வருகிறார். இவரே பிரபுவாகிய மைத்ரேயா, கிறிஸ்தவர்களின் கிறிஸ்து, யூதர்களின் மேசியா, புத்த மதத்தினரின் 5வது புத்தர்,
இஸ்லாமியரின் மதி என்றெல்லாம் சொல்லப்பட்டு மைத்ரேயா இன்னும் தம்மை வெளிப்படுத்தவில்லை. அவரது இருப்பிடம் அவரது நெருங்கிய சீஷருக்கு மாத்திரமே தெரியும் என்று அந்த விளம்பரத்திலே செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது. தெய்வ பிள்ளையே, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை படிக்கும்போது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கூறியிருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட விளம்பரங்கள், இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் நீங்கள் காணும் போது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். கள்ள கிறிஸ்துக்கள் தோன்றி இருக்கிறார்கள். வஞ்சிக்கிறவர்களாக கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு தெய்வ பிள்ளையே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படியாக பெரிய அடையாளங்களை செய்வார்கள் என்று கிறிஸ்துதாமே சொல்லியிருப்பதன் மூலம் இப்படிப்பட்ட கள்ள கிறிஸ்துக்கள் மூலமாக வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விளம்பரம் ஒரு கள்ள கிறிஸ்துவை பற்றினதாகவே காணப்பட்டது. இந்த விளம்பரம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமான ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகவே தான் நம்மால் நிதானிக்க முடிகிறது. இரண்டாவது அடையாளம் என்ன? யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் உண்டாயிருக்கும் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை படிக்கும்போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறினார். தெய்வ பிள்ளையே, உலகத்தின் வல்லரசுகள் 3ஆம் உலக மகா யுத்தத்தை எந்த க்ஷணப்பொழுதிலும் நடத்த முழு ஆயத்தமாய் இருக்கின்றன என்பதை நம்மால் கூற முடியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஒரு அடையாளமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரகசிய வருகைக்கு 2ஆம் அடையாளமாக காணப்படுகிறது. 3ஆம் அடையாளம் பஞ்சங்கள் உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பஞ்சங்களும் பல இடங்களில் உண்டாகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறினார். இது முக்கியமாக ஜனத்தொகையின் பெருக்கத்தினாலும் வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் உண்டாயிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் இடறுதல் அடைவார்கள். பஞ்சங்கள் உண்டாயிருக்கும். வேலையில்லா திண்டாட்டத்தினால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பஞ்சம் உண்டாயிருக்கும் என்பதை இந்த வேத வசனம் காட்டுகிறது. ஜன தொகையின் பெருக்கத்தினாலே பஞ்சம் உண்டாயிருக்கும் என்பதை இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. 4ஆவதாக கொள்ளை நோய்கள் உண்டாயிருக்கும் என்று படிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொள்ளை நோய்களும் பல இடங்களில் உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருப்பதை நாம் படிக்கிறோம். முதல் உலக மகா யுத்தத்திலிருந்து 1914ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு வரைக்கும் கொள்ளை நோய் அதிகப்படியான மனித உயிர் சேதத்தை விளைவித்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் உலக யுத்தம் முடிவடைந்த உடன்தானே சுமார் 2,10,00,000 பேர் குளிர் கபஜுரத்தினாலே, இன்ஃப்ளூயன்சா என்று சொல்லப்படுகிற நிமோனியா வியாதியினாலே, பலவீனத்தினாலே மரித்திருக்கிறார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இதெல்லாம் கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. 5ஆவதாக பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம்.
மத்தேயு 24 அதிகாரம் 7 வசனத்தை படிக்கும்போது பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாயிருக்கும் என கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கூறினார். இதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் 20ஆம் நூற்றாண்டு வரை பூமி அதிர்ச்சி மிகவும் அபூர்வமாக ஏற்பட்டதாய் இருந்தது. 9ஆம் நூற்றாண்டில் ஒரே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி மட்டும்தான் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் 2 பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருந்ததாக கணக்கிடப்படுகிறது. ஆனால் 16ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் 9 பெரிய பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் 9 பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டுள்ளன தெய்வ பிள்ளையே. ஆனால் 20ஆம் நூற்றாண்டில் குறைந்தது 60 பெரிய பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கின்றன. கடைசி நாட்களை குறித்து ஆகாய் உரைத்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு, இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்று குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம் என்று வேதத்திலே படிக்கிறோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று படிக்கிறோம். இதை நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 25 முதல் 29ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும் போதும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே ஒரு அசைவு உண்டாயிருக்கிறது, பூமியிலே அசைவு உண்டாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பூமி அதிர்ச்சிகளுடைய கணக்கை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால் 20ஆம் நூற்றாண்டிலே அதிகமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் ராஜ்யங்கள் அனைத்தையும் தேவன் அசைய பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதை வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, 6வதாக கிறிஸ்தவர்களின் உபத்திரவம் உண்டாயிருக்கும் என்று வேதத்திலே படிக்கிறோம். கிறிஸ்தவர்களின் உபத்திரவம் உண்டாயிருப்பதை காணும்போது கிறிஸ்துவினுடைய வருகையினால் மிகவும் சமீபமாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தராகி இயேசு கூறினார். தெய்வ பிள்ளையே, இது எதை காட்டுகிறது? கிறிஸ்தவர்களின் உபத்திரவத்தை காட்டுகிறது. இது சபை எடுத்து கொள்ளப்படுதலை தொடர்ந்து வரும் 7 வருட உபத்திரவ காலத்தை அல்ல, எடுத்து கொள்ளப்படுதலுக்கு முன் உள்ள ஒரு காலத்தை தான் இது குறிக்கிறது. பல தேசங்களிலும் பல லட்சக்கணக்கான உண்மையான கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு அடையாளமாக காணப்படுகிறது. 5வது அடையாளம் என்ன? அக்கிரமம் மிகுதியாகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கும்போது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம் என்று கர்த்தராகி இயேசு கூறினார். ஆம் தெய்வ பிள்ளையே, 2 தீமோத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல்
5 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அக்கிரமம் மிகுதியாகும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு அடையாளமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, சில கிறிஸ்தவர்களும் கூட தேவன் மேலுள்ள அன்பில் தணிந்து போய்விடுவார்கள் என்று வேதவசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று நாம் படிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வாசிக்கிறோம். ஆம், விசுவாசத்திலிருந்து வழி விலகி போவார்கள். தெய்வ பிள்ளையே, அக்கிரமம் இந்த பூமியிலே மிகுதியாவதினால் அநேகர் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு அவர்களுக்கு தணிந்து போகும். ஆகவேதான் அது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஆம், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஆகவே தெய்வ பிள்ளையே, இவைகளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு சில அடையாளங்களாக காணப்படுகிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருப்பதை படிக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் ரகசியமாக காணப்படுகிறது. இரவிலே திருடன் வருகிற விதமாக அவர் வருகிறபடியினால் எப்பொழுதும் ஆயத்தத்தோடு, எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக, எப்பொழுதும் விசுவாசத்தை இடறுதல் அடையாதபடி, எப்பொழுதும் தெய்வ அன்பிலே தணிந்து போகாமல் தெய்வ அன்பை பாதுகாத்து ஜீவிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த பூமியிலே அநேக விதமான உபத்திரவங்களும் அக்கிரமமும் எவ்வளவு சம்பவித்தாலும் அவைகளிலெல்லாம் நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு நல்ல தரிசனத்தோடு காணப்பட வேண்டும். இவைகளெல்லாம் கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு அடையாளமாயிருக்கிறது. நானோ கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் என்கிற அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஒரு இம்மி அளவும் விலகாதபடி நம் ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகும்படிக்கு நம்மை தகுதியாக்கும் பூர்ண பரிசுத்தமாகுதல், ஜெய ஜீவியம் ஆகியவற்றின் வேலையானது இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரின் ரகசியமான ஒரு கிரியையாக ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயும் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு கூட்டுப்புழு அநேக நாட்கள் கூட்டுக்குள்ளே இருந்து படிப்படியாக மாற்றமடைந்து தன்னை ஒரு அழகிய வண்ணத்து பூச்சியாக வெளிப்படுத்துவது போலதான்
இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், தெய்வ பிள்ளையே, தேவனுடைய பார்வையிலே சிறு குழந்தையாயிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சபைக்குள்ளே தேவ சமூகத்திலே காணப்படுகிறவர்களாக அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே அவர்கள் வளர்ச்சி அடைந்து எப்படி ஒரு வண்ணத்து பூச்சி பறந்து உயருமோ அதை போல தேறின புருஷர்களாக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டி சபையாக கிறிஸ்துவின் வருகையிலே அவர்கள் பறந்து உயருவார்கள். அல்லேலூயா. நாம் தெய்வ பிள்ளையே, இதோ அடைகாத்தலின் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வருவது போலதான் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே ஆயத்தமாகிற தேவ ஜனங்கள் தேவ சபையிலிருந்து இதோ பறந்து உயர்வார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மணவாட்டியாக இதோ மேன்மையான இடத்தை பரலோக ராஜ்யத்திலும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். முட்டைகள் அடைகாக்கப்பட வைக்கப்படும் போது எல்லா முட்டைகளுமே ஒன்றுபோல் சுத்தமானவைகளாக வெண்மையானவைகளாக காணப்பட்டாலும் சில முட்டைகளின் உட்கருவில் மட்டுமே ஒரு ரகசியமான வேலை நடந்தேறி வருகிறது. எல்லா முட்டைகளிலும் அல்ல. 21வது நாளில் சில முட்டைகளில் இருந்து அழகான கோழி குஞ்சுகள் வெளியே வருகின்றன. தெய்வ பிள்ளையே, மற்ற முட்டைகள் ஆகாதவை என வெளியே எறியப்படுகின்றன. அவை குஞ்சு பொரிப்பதற்கோ அல்லது உணவாக உட்கொள்வதற்கோ பயன்படாது. அதுபோலதான் கர்த்தருடைய ரகசிய வருகையும் காணப்படும். சிலர் ஆயத்தம் இல்லாதவர்களாக, சிலர் அப்போஸ்தல உபதேசத்தை கை கொள்ள முடியாதவர்களாக, உருவாக்கப்பட இயலாதவர்களாக, ஒப்பு கொடுக்க மனதில்லாதவர்களாக அவர்கள் இடறி போவார்கள். அன்பு அவர்கள் ஜீவியத்திலே தணிந்து போகும். உலகத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்திற்கு ஒப்பானவர்களாக மாறி போவார்கள். ஆனால் சிலரோ இந்த உபதேசத்திற்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுத்து ஒரு கூட்டு புழுவை போல, இதோ அடைகாத்தலின் முட்டையை போல தேவ சபைக்குள்ளே காணப்பட்டு தெய்வ பிள்ளையே அழகானவர்களாக, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி உருவாக்கப்பட்ட அழகு ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்திலும் உண்டாயிருக்கும். ரட்சிப்பின் அழகு ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய ஜீவியத்திலும் உண்டாயிருக்கும். அவர்கள் பறந்து உயர்வார்கள், வெளியேறப்பெற்ற சம்பத்தாக காணப்படுவார்கள், தேவனால் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகவேதான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது 40 41 வசனங்களை வாசிக்கும் போது நாம் அங்கே படிக்கிறோம், அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருப்பதை நாம் படிக்கிறோம். ஆம் தெய்வ ஜனமே, தேவனுடைய சபையிலே நீங்கள் இன்றைக்கு காணப்படுகிறீர்கள். நீங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறீர்கள். நீங்கள் பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஈவாக கனமுள்ள ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து, தேவனுடைய ஊழியர்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை உருவாக்கி வருகிறார். எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துடைய கரத்திலே ஒப்புவித்து, கர்த்தாவே எங்களை முழுமையாக உருவாக்கும், எங்களை உம்முடைய வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்தும், நாங்கள் விழிப்புள்ள ஜீவியம் செய்யும்படியான கிருபையை தாரும் என்று யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதை தான் இங்கே படிக்கிறோம். 2 பேர் வயலிலே காணப்படுகிறார்கள், வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென இயேசு கிறிஸ்துடைய வருகை நாள் உண்டாயிருக்கிறது. ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார், மற்றொருவர் கைவிடப்படுகிறார். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள்.
ஆகவே தெய்வ ஜனமே, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்து கொண்டவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். எப்படி நடக்க வேண்டும்? நம்முடைய சரீரம் மீட்பாகிய கிறிஸ்துவின் வருகை நாள் மிகவும் சமீபமாயிருக்கிறபடியால், பகல் சமீபமாயிருக்கிறபடியால், அந்தகாரத்தின் கிரியைகள் ஒன்றும் நம் ஜீவியத்தில் இராதபடி நாம் பாதுகாத்து கொண்டு ஒரு விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவர்களாக, தேவ அன்பு ஜீவியத்திலே தணிந்து போகாதபடி, தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்ட அனுபவத்தில் இராதபடி, உண்மையான பூர்ணமாக்கப்படுதல் ஒவ்வொருடைய ஜீவியத்திலேயும் உண்டாயிருக்கும்படியாக கர்த்ததாமே உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுது நீங்கள் கிறிஸ்துவின் வருகையிலே கைவிடப்படாதவர்களாக, அந்த வண்ணத்து பூச்சி எப்படி பறந்து உயருகிறதோ, எப்படி ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டு வெளியே வருகிறதோ, அதே போல நீங்களும் இந்த ஓட்டப்பந்தய சாலையிலே வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டவர்களாக ஓடி கிறிஸ்து உங்களுக்கென்று வைத்திருக்கிற பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அப்படி வெற்றிகரமாக ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு தான், மணவாட்டி சபைக்கு தான் தேவன் முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையை வைத்திருக்கிறார். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலின் 2ஆம் வரிசையிலே நீங்கள் காணப்பட தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். தெய்வ பிள்ளையே, இதெல்லாம் உங்கள் சுயபலத்தினால் முடியாது, பராக்கிரமத்தினால் முடியாது, எல்லாம் தேவனுடைய கிருபையினால் தான் ஆகும். ஆகவே தேவனுடைய கிருபைக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பரலோகத்தின் தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு பூர்ணமாக்கப்பட்ட ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். நாம் எல்லாரும் எழும்பி நின்று அந்த தேவ கிருபைக்கு ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து, தேவனே என்னுடைய ஜீவியத்தை உடைய வருகையின் நாளுக்கு தகுதியாக்கும் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். பொன்னிலும் விலையேற பெற்றதான நல்விசுவாசத்தை காத்து கொள்வோம், பொன்னிலும் விலையேற பெற்றதான நல்விசுவாசத்தை காத்து கொள்வோம். மாற்றுவா சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே, மாற்றுவா சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம், அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். எவ்வளவு கருத்துள்ள ஒரு அடி! பொன்னிலும் விலையேற பெற்றதான நல்விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வோம், மாற்றுவார் சாயலை அந்நாளிலே மாண்புடனே அவர் மகிமையிலே. ஆம், நம்முடைய சாயல் மகிமையின் சாயலாக மாற்றக்கூடிய நாள் நெருங்கி வந்திருக்கிறது. ஒரு ஆகவே விசுவாசம் என்று சொல்வது பொன்னிலும் விலையேற பெற்றது. ஒரு தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் என்று சொல்வது பொன்னிலும் விலையேற பெற்றது. ஒரு யாராகிலும் உங்களிடத்தில் வந்து ஒரு 10 பவுன் நகை தரேன்,
கோயிலுக்கு போகாத, இயேசுவின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்திலிருந்து கொஞ்சம் விலகி வந்துரு அப்படின்னு சொன்னா, நீ 10 பவுன் நகைக்கு இடம் கொடுப்பியா? இல்ல கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருப்பியா? தேவன் அளந்து பார்க்க வர போகிறார். ஒரு தலபலபலபலபே. ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னிலும் விலையேற பெற்றதான நல் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். அப்பொழுதுதான் நம்முடைய சாயல் மகிமையின் சாயலாக மாறும். அந்த அடியை பாடுவோமா? பொன்னிலும் விலையேற பெற்றதான நல் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். பொன்னிலும் விலையேற பெற்றதான நல் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். மாற்றுவா சாயலை அந்நாளிலே, மாண்புடனே அவர் மகிமையிலே. மாற்றுவா சாயலை அந்நாளிலே, மாண்புடனே அவர் மகிமையிலே. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். அவர் உயர்ந்த நாமமதை ஒருமித்து உயர்த்திடுவோம். இந்த உலக பிரகாரமான பொருள்களினாலே, இந்த உலக பிரகாரமான செல்வத்தினாலே இடறுதல் அடையாதபடி உங்கள் விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுவின் மேல் வைத்துக் கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah.
தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் காலத்தை அறிந்து கொண்டவர்களாக விழிப்புள்ள ஜீவம் செய்து சரீர மீட்பையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வருகையின் நாளிலே கைவிடாதபடி பரந்துயர மத்திய ஆகாயத்திலே கிறிஸ்துவை சந்தித்து பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய தேவன் தாமே உங்களையும் மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.